இன்றைக்கு நாம் தக்காளி சாதம் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம பாரம்பரிய முறைப்படி டக்குன்னு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி அதில் சேர்த்துக்கோங்க. 15 பல்லு பூண்டை தோலை உரித்து அதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவு அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி 6 தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி போகும். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், காரம் உங்கள் விருப்பத்துக்கேற்ப சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கட்டும். பச்சரிசி புழுங்கல் அரிசி எதில் வேணால் உங்களுடைய விருப்பம்தான். பச்சரிசினா 2 கப் அளவு தண்ணி போகிறோம். புழுங்கல் அரிசினால் 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். நான் இதுக்கு 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சாதம் அப்போ தான் நல்ல மெத்துன்னு இருக்கும். கொஞ்சம் பளபளன்னு வேணுன்றவங்க 2.5 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கினா போதும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துருங்க. உப்பை சரி பார்த்துடுங்க. தண்ணி கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு வேக ஆரம்பித்ததும் குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. 3 விசில் வரட்டும். அப்போ தான் சாதம் நல்லா மெத்துன்னு வெந்திருக்கும். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பளபளன்னு நல்ல உதிரியாக இருக்குது மெத்துன்னு சாதம். இதை சூடாக சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். லஞ்சுக்கும் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.